வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்பிக்யூ நேஷன் கோல் பார்பிக்யூ இதிலெல்லாம் வந்து ஸ்டார்டராக கொடுப்பாங்க. இந்த ரெசிபியை நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக சூப்பராக குயிக்காக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் கார்ன் எடுத்திருக்கேன். வேக வைக்காத கார்னு. இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த கார்னை சேர்த்துருங்க. நான் ஒரு கார்ன் முழுசாக எடுத்திருக்கேன். உங்களால் வேக வைக்க முடியலன்னா வேக வச்ச கார்ன் கூட வாங்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கொதிக்குதுன்னு. 2-3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு 5 நிமிஷம் அப்படியே இந்த கார்ன்ஸை அப்படியே வச்சுருங்க. அதில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி இல்லாமல் இருக்குது. இப்போது இதை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதுக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து பேட்சாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கார்ன் கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதமாக இருந்தால் தான் நம்ம சேர்த்த மாவு நல்லா கோட் ஆகும். இப்போ பாருங்கள் நல்லா கோட் ஆகிடுச்சு. மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ண நம்ம சேர்த்த மாவு வந்து கொஞ்சமாக உதிர ஆரம்பிக்கும். அதனால் இந்த சமயத்தில் ரொம்ப கொஞ்சமான அளவில் தண்ணி நல்லா தெளிக்கிறேன். தெளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிட்டா நல்லா அது கோட் ஆகிடும் மாவு. இப்போ பாருங்கள் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு நல்லா கொதிக்கிற எண்ணெயில் நல்லா இதை வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சமாக பேட்சாக சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஒன்றா சேர்ந்து அப்படியே ஒட்டிக்கும் எல்லா கார்னும். பாருங்கள் நல்லா முத்தாக அழகாக வந்துட்டுருக்கு. நல்லா சூப்பராக பொரிஞ்சிருக்கு. இப்போது இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இது மாதிரி தனியாக எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். இந்த ரெசிபி ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பார்பிக்யூ நேஷன்லாம் போயிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க கார்ன் எடுத்து தனியாக ஒரு பவுலில் சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காகவே பண்ணிடலாம். ஒரு சூப்பரான ஸ்நாக்காகவும் இருக்கும். இப்போ நம்ம வறுத்த கார்னில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஆப்ஷனல் தான். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. சவுண்டு நல்லா கலகலன்னு கேட்குது. அந்தளவுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. லெமன் ஜூஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுருங்க. அப்போ தான் எல்லா கார்ன்லேயும் இந்த மசாலா நல்லா இறங்கும். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ரெசிபி. மேலே கொஞ்சமாக நான் நறுக்கின வெங்காயம் சேர்க்குறேன். அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லி இலை. அவ்வளோதாங்க. ரொம்பவே ஈஸியாக குயிக்காக ரெஸ்டாரண்ட்டில் பஃபெட்லலாம் வைப்பாங்க இந்த ஸ்டார்டர் ரெசிபியை. இது நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.